हरि ओं सुप्रभातं समग्राण्यपि सिद्ध्यन्ति लोकशङ्कामिमां हरः कृत्वा निमन्त्रयामास सर्वमेवमिदं शुभं स्तोत्रं वै चण्डिकायास्तु तच्च गुह्यं चकारसः समाप्तिर्न च पुण्यस्य तां यथावन्नियन्त्रणाम्. இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஐப்பசி 6ஆம் நாள். விஸ்வாவசு வருடம் தட்சிணாயனம். சௌரமான ரீதியாக சரத்ருது துலா மாசம், சாந்திரமான ரீதியாக சரத்ருது கார்த்திக மாசம். சுக்லபக்ஷம் த்விதீயை இன்று இரவு 9:42 வரை. வாரம் குருவாரம் வியாழக்கிழமை. விஷாக நட்சத்திரம் இன்று முழுவதும். ஆயுஷ்மான் நாமயோக கௌலவகரணம். இன்றைய ஸ்ரார்த்த திதி த்விதீயை. ராகுகாலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சூரியோதய நேரம் காலை 6:05. சூரிய ஹஸ்தமன நேரம் மாலை 5:53. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய விசேஷ தினம் யமத்விதியை, அதாவது யமதர்மராஜன் தன்னுடைய சகோதரியான யமுனையின் இல்லத்திற்கு சென்று விருந்தோம்பல் செய்து யமுனை அநேக விதமான நாட்களாக தன்னுடைய சகோதரனான யமதர்மராஜனை அழைத்தாள் விருந்தோம்பலுக்கு. யமதர்மராஜன் இன்று வருகிறேன் நாளை வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் வரவில்லை. யமுனை தன்னுடைய சகோதரனான யமதர்மராஜனை கையை பிடித்து இழுத்து தன் இல்லத்திற்கு சென்று விருந்தோம்பல் செய்துவித்தாள். அத்தகைய புண்ணியமான நாள். யமதர்மராஜன் தன்னுடைய சகோதரியான யமுனையின் இல்லத்திற்கு சென்று விருந்தோம்பல் செய்து ஒருவருக்கொருவர் பரிசை பரிமாற்றிக்கொண்டு நீ தீர்க்க சௌமங்கல்யமாக இருக்க வேண்டும் என்றும் ஆசீர்வதித்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டு, இந்த நாள் அன்று எவர்கள் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து விருந்தோம்பல் செய்கிறார்களோ அந்த சகோதரர்களுக்கு ஆயுசு விருத்தி செய்ய வேண்டும், அந்த சகோதரிக்கும் ஆயுசு விருத்தி செய்து தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுத்து அவர்களுக்கு நரக யாதனையை கொடுக்கக்கூடாது என்று தன்னுடைய அண்ணாவிடம் பிரார்த்தித்தபடியால் யமதர்மராஜனும் சரி அப்படியே செய்கிறேன் என்று சொன்னான். அத்தகைய விசேஷமான தினம் யமத்விதியை. மற்றும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்கிறேன். ஹரி ஓம்.